இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக 3 நாட்கள், இந்த நாளிலிருந்து நாளைய தினம் நாளை மறுதினம் தொடர்ச்சியாக 3 நாட்களும் நம் ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார்? ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அதிசயங்களை செய்வார் என்பதை தொடர்ச்சியாக நாம் 3 நாட்கள், இதிலிருந்து 3 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் ஜெபிப்பதிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதன், முதலாவது அவர் ஆபிராம் என்று தான் அழைக்கப்பட்டால் நமக்கு தெரியும். ஆனால் பின்பதாக தான் ஒரு பெயர் ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றப்பட்டதாக வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். இந்த ஆபிராம் என்கிற தேவ மனிதன் பின்பதாக தேவனால் ஆபிரகாம் என்று சொல்லி அவர் மாற்றப்படுகிறார். மாற்றப்படுவதற்கு காரணம் கீழ்ப்படிதல், அது மட்டுமல்ல ஜெபம். அப்போ ஏன் இவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோதோம் குமரா பட்டணம் நமக்கெல்லாம் தெரியும். சோதோம் குமரா பட்டணம், இந்த பட்டணத்தை லோத்து தேர்ந்தெடுத்து இந்த பட்டணத்திற்கு அவன் கடந்து போகிறான். சோதோம் குமரா பட்டணம் நல்ல பட்டணம், அநேகர் குடியிருக்கக்கூடிய பட்டணம், அது மட்டுமல்ல செழிப்பான ஒரு பட்டணம் என்று சொல்லி அவன் தேர்வு செய்து அங்கே போய் விடுகிறான். ஏன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் அப்பப்போ பிரச்சனை வருகிறதுனால 2 பேர் ஒவ்வொரு இடத்திற்கு அவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள். லோத்து சோதோம் குமரா பட்டணத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் குடியிருக்கிறார். அந்த பட்டணத்தின் ஜனங்கள் பாவம் செய்ததினாலே அந்த சத்தம் தேவனை நோக்கி கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஜெபிப்பார் என்பதற்காக, திறப்பிலே நின்று ஜெபிப்பார் என்பதற்காக. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறோம், அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அநேகற்ற போய் கேட்டு பாருங்க, அநேக கிறிஸ்தவர்களிடத்துல ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களிடத்துல போய் நீங்க கேட்டு பாருங்க, நாட்டினுடைய தலைவர்கள் பேரை கேட்டு பாருங்க, அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. நம்முடைய நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர்கள், முக்கிய தலைவர்கள் இருக்கு, அவங்க பேரை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை. அந்த பேரை தெரிந்து கொண்டு ஜெபிக்கணும். நாட்டுடைய தலைவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் திறப்பு நின்று ஜெபிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம சொல்றோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் போதும் இல்லை, அதோடு நிப்பாட்ட முடியாது. நாட்டினுடைய தலைவர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக திறப்புல இருந்து ஜெபம் பண்ணணும். அவருடைய பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, அது எங்களுக்கு அவசியம் இல்லை, அது எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு எதுக்கு தேவை அப்படிம்பாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்களுக்காக ஜெபிக்கணும் பைபிளே சொல்லி இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கல அப்படின்னா தேசத்திலே நடைபெறும் சம்பவங்களால்
பாதிக்கப்படுற நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. தேவ கோபம் முழுவதும் உங்க மேலே மூடும். அதுக்கு ரத்த பலிக்கு நீங்க தான் பொறுப்பு. அதுல நம்ம எஸ்கேப் ஆக முடியாது, நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்னா தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கல, விண்ணப்பம் பண்ணல. அவர்களுக்காக நீங்க திறப்பில் நின்று ஜெபிச்சிருந்தீங்கன்னா, திறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்கன்னா, கர்த்தர் ஒரு தீங்கு வருதுன்னு நினைச்சாருன்னா அதை மாற்றி போட்டிருப்பாரு. சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். இங்க அந்த ஜெபமும் விண்ணப்பமும் தேவ சமூகத்திற்கு கடந்து போகிறது. பண்றாரு. 50 ஆரம்பிச்சு கடைசி 10 வரைக்கும் வர்றாரு. 10 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் காணப்பட்டால் அதை அழிப்பீரோன்னு கேட்கிறார். ஆண்டவர் சொல்றதுல ஆபிரகாம் 10 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் காணப்பட்டால் நான் அதை அழிக்க மாட்டேன், அதை விட்டுருவேங்கிறார். சாயங்காலத்தில் அந்த தூதர்கள் அந்த ஆபிரகாமை சந்தித்த தூதர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு போகிறார். லோத்து ஒலிமுக வாசலில் இருக்கிறார். அதுக்கு பிறகுதாக தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்து குடும்பம் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே பாதுகாக்கப்படுகிறது. ஜீவன் தப்ப ஓடி போகிறார், பாதுகாக்கப்படுகிறது. அந்த பட்டணத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு நபர்னு அந்த லோத்து குடும்பம் மட்டும்தான். ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபிக்கல, லோத்து பேரை சொல்லி விண்ணப்பம் பண்ணல, மற்ற எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணினார். எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணதுனால, அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டதுனால, அவன் மேல அன்பு இருந்ததுனால அவனை இழுத்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியே விடுறார் ஆண்டவர். பட்டணத்துக்கு வெளியே விடுறார். ஓடிரு, ஜீவன் தப்ப ஓடிரு. இன்னைக்கு நம்ம சூஸ் பண்றோம், அது நல்லா இருக்குது, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சூஸ் பண்றோம். ஆனா சூஸ் பண்றத தேவ சித்தம் இருக்கான்னு கேட்டு பார்த்தீங்களா? சூஸ் பண்ணிட்டு பிறகு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே பிரச்சனை வந்துட்டு, ஆண்டவரே போராட்டம் வந்துட்டு, ஆண்டவரே நெருக்கம் வந்துட்டு. சூஸ் பண்ண நீங்கள்ல, அதை தேர்ந்தெடுத்தது நீங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்காம நீங்களே சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை வரும்போது தேவன்கிட்ட போனா சொல்லுவாரு, எப்பா நீ ஏன்ட்ட கேட்கலையே, நீயா தேர்ந்தெடுத்து கொண்டாய், நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நீயா சூஸ் பண்ணிக்கிட்ட, நீயா போய்கிட்ட. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது ஏன்ட்ட வந்து என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேர்வு செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தத்திற்கு உட்பட்டிருக்கிறதான்னு யோசிக்கணும். லோத்து தேவனுடைய சித்தத்தை கேட்கல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளல, அவனா சூஸ் பண்ணா அவனா போயிட்டானா. கடைசி அந்த பட்டணத்தில் இருக்கவில்லை, அந்த பட்டணம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது, மலையில் போயிருக்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? சிலருடைய வாழ்க்கை எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் போயிட்டுங்க. தேவ சித்தத்திற்கு உட்பட்டு செய்றீங்களா? ஒரு காரியம் முடிவு எடுக்கும் போது நாமாய் எடுக்கிற முடிவுகள், நாமாய் எடுக்கிற எல்லா முடிவுகளும், நாமாய் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் அது தோல்வியை கொண்டு வரும். நம்ம தெரிஞ்சுக்கணும், தோல்வியை கொண்டு வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்திருக்கிற முடிவு என்ன? தேவ சித்தத்திற்குட்பட்டு முடிவெடுக்கிறீர்களா? தேவ சித்தத்திற்குட்பட்டு முடிவெடுத்து சும்மா பிரச்சனை வருதா? இல்லைங்க, அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், பெர்மனண்டா இருக்காது. நிரந்தரமாய் உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்காது. தேவ சித்தத்திற்குட்பட்டு, கர்த்தருடைய சித்தத்திற்குட்பட்டு, ஆவியானவருடைய சித்தத்திற்குட்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுப்போம். நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.